ஹலோ, பன்னீர் குருமா நான்வெஜ்க்கே டஃப் கொடுக்குற மாதிரி இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி பட்டை, லவங்கம், சோம்பு நல்லா வதங்கினதுக்கப்புறமா வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா வெங்காயம் வதங்கி இந்த மாதிரி ஆனதும் தக்காளியை பல்ஸ் மோட்டில் போட்டு அரைச்சி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தாச்சு. தக்காளியும் நல்லா வதங்கட்டும். மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா மிளகாய்த்தூள், கரம் மசாலா இதுவும் நல்லா வதங்கி பச்சை வாசனை போனதுக்கப்புறமா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிப்போம். நான் முந்திரியும் தேங்காவையும் அரைச்சி இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி வச்சு அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி போட்டுப்போம். நல்லா வெந்ததுக்கப்புறமா பன்னீரையும் இதுலேயே ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் வெந்து பன்னீர் சாஃப்டானதும் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துருவோம். எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கல்பாசி போட்டு தாளித்து அந்த குழம்புலையே ஊற்றி எடுத்தால் நம்ம பன்னீர் குருமா ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.